அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பல்கலைக்கழகத்தில் துறை தலைவர்கள் நியமனம் தகுதி திறமை அடிப்படையில் சுழற்சி முறையில் நியமிக்க வகை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருத்தத்தை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் துறை தலைவர்கள் நியமனம் தகுதி திறமை அடிப்படையில் சுழற்சி முறையில் நியமிக்க வகை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழக விதியில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் துறை தலைவர்கள் நியமனம் தொடர்பான திருத்தத்தை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் துறை தலைவர்கள் நியமனம் தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் சுழற்சி முறையில் நியமிக்க வகை செய்யும் வகையில் பல்கலைக்கழக விதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தத்திற்கு பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் மற்றும் செனட் ஒப்புதல் அளித்தது. இந்த திருத்தத்தை எதிர்த்து கிரிமினாலஜி துறையின் தலைவர் பேராசிரியர் எம் ஸ்ரீனிவாசன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அமர்வு பல்கலைக்கழகத்தின் குறிப்பிட்ட துறையில் தகுதி அடிப்படையில் இருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் துறை தலைவர் பொறுப்பை வகிக்க சம வாய்ப்பு வழங்க இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தப்பட்ட துறையின் மேம்பாட்டுக்கு உதவும் துறை தலைவர் என்பது பொறுப்பு மட்டுமே, இது பதவி உயர்வு அல்ல எனவும், அதே போல பேராசிரியருக்கு என்ன பணி நிபந்தனை உள்ளதோ அதே நிபந்தனை தான் துறை தலைவருக்கும் உள்ளது எனவும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் ஊதிய வித்தியாசம் கிடையாது என்றும், அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த விதிகளின் திருத்தம் செய்ததில் எந்த விதிமீறலும் இல்லை என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருத்தத்திற்கு முந்தைய காலத்தில் பேராசிரியர் ஒருவர் துறை தலைவராக இருந்தால் பணி ஓய்வு பெறும் வரை துறை தலைவராக தான் இருப்பார். ஆனால் அதன் மூலம் மற்ற மூத்த பேராசிரியர்களுக்கு துறை தலைவர்களின் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த திருத்தத்தின் மூலம் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சூழலானது ஏற்பட்டு இருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றனர். அந்த வகையில் இந்த திருத்தத்தில் எந்த விதிமீறலும் இல்லை என்பதால் இந்த விவகாரத்தில் தலையிட முடியாது என கூறி நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.